காலேஜ் படிக்கிற டைமில் அவங்க அண்ணன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். ஸோ மார்ச்சரி போகிறாங்க. மார்ச்சரி போய் பார்க்கும்போது டக்குன்னு புல் பண்ணணும் அண்ணனோட கால் பார்த்துட்டாங்க. கால் பார்த்தோன்னு இல்லை வேண்டாம் எனக்கு வேண்டாம் எங்கள் அண்ணனோட கால் தான். இது எல்லாமே ட்ராமா வந்து 3 வயசுலேருந்து ஆரம்பித்த ட்ராமா கண்டிப்பாக வெளியே போகாது. நீங்கள் என்ன தான் பண்ணுங்க, ஆனால் வாழ்க்கையே ட்ராமா மட்டும் தான் இருந்திருக்கு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Medway Hospitals ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. இப்போ நான் எவிக்ஷன் ஆனதுக்கு காரணம் பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கு தெரியாமல் ஒரு காரணமாக இவங்க இருந்துட்டாங்கன்றது நினைக்கிறாங்க. அது திவ்யா பண்ண பெரிய தப்பு, நான் ஒத்துக்கவே மாட்டாது. அந்த இடத்துல போய் சொல்லணும் அவசியமே இல்லை. அது என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம், ட்ரெஸ்ஸு நம்ம வைக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கலாம். அது அந்த டைமில் பண்ணக்கூடாது. லிவிங் ஏரியாவில் ஒரு பொண்ணுக்கு நடக்கிற விஷயம், அதில் நடுவில் வந்து இப்போ பெண்களுக்கு வர மாதிரி சில டேட்ஸ் இஷ்யூஸோ பீரியட்ஸ் அப்படிலாம் வந்ததுனால அது எல்லாமே அவங்க என்ன அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து தான் சில பேர் வந்து ஹிட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஒரு தெரியல நார்மலாக இம்பேலன்ஸ் கேர்ள்ஸுக்கு அந்த இஷ்யூஸ் வரும். அப்போது அது கோவப்படுறாங்க. அந்த விஷயம் கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் கேட்கலையா, உங்களுக்கு இன்னும் சொல்லலையா, அப்போ நான் அந்த இடத்துல உட்காந்து சொல்கிறாங்க எனக்கு பீரியட்ஸ் நாங்கள் எப்படி சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அப்போது அதை திருப்பி திவ்யா ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்போது நார்மல் திவ்யா அப்படி பண்ணுற ஆள் கிடையாது, அவள் ஸ்பேஸ் கொடுக்குற ஆள். இதே திவ்யாவுக்கு இது மாதிரி வயிற்று வலியாக இருந்து அவ்வளோ பிரச்சனை இருந்து ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கும்போது நான் வந்து அந்த ஹாட் பேக் எடுத்து நான் சுடு தண்ணி எடுத்து நான் கொடுத்துருக்கேன். நான் வச்சு கொடுத்தேன். திவ்யா எனக்கு அந்த பெயின் தெரியும் திவ்யா, நீ வச்சு வேறு எதாவது வேணுமா திவ்யான்னு கேட்டேன். இல்லைண்ணா. ஸோ அப்படி பண்ணும்போது உனக்கு அந்த வலி கண்டிப்பாக உனக்கு தெரியாமல் இருக்காது ஷூரா. அவங்க ரொம்ப அழமாட்டாங்க, அழுதா ஃபெயிண்ட் ஆயிடுவாங்க. லோ பிபி வந்து நம்ம சாப்பிட ஊந்துருவோம் மயக்கடிச்சு. இதுதான் நடந்திருக்கு அந்த வீட்டில். என்னடா ஓவராக ட்ராமா பண்ணுறீங்க அப்படிலாம் அடித்தாங்க. அப்போ எனக்கு வந்து என்னென்னா எனக்கு வந்து அது வருத்தமாக இல்லை. இதே நீங்களாம் எப்போ புரிஞ்சுப்பீங்கன்னு தெரில. ஒரு ஆள் அழுவும்போது சின்ன வயசில் நிறைய ட்ராமா பார்த்துருக்காங்க. அப்போ ட்ராமா பார்த்தா இப்படி பேசலாமா, அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா. Hello Behind Roots viewers, Vijay Mangai here. I have with me President Bro. வணக்கம். ஹாய் ப்ரோ, சோஃபார் வந்து நீங்கள் இல்லாமல் சாண்ட்ரா அவர்கள் உள்ள அவங்களோட கேமை எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நான் எவிக்ட் ஆகி வரும்போது அது எதிர்பார்க்கலான்னு அன்ஃபேராக இருந்துச்சு. தெரில, நிறைய பேர் சொன்னது. ஓகே, இட்ஸ் அ கேம். நான் வந்த ஒரு 2 நாள் ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா நான் அந்த கேமுக்காக ஒரு ரெட் ஒன்று கொடுத்துருப்போம் துண்டிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கேம் ஏன்னா நிறைய பேர் நான் கப்பில் ஆடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு. அதுக்காக மட்டும் என் கேமை மாற்றி நான் கொடுத்த விஷயந்தான். அந்த கேம்லேயே எங்கள் 2 பேருக்குமே 4 ஒரு விஷயமாக வந்து என் கேம் ஆடினேன், அவங்க கேம் ஆடிட்டு இருந்தாங்க. பட் அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன் கஷ்டமாக இருந்திருக்குன்னா என்ன நினச்சில்ல, யாருமே நம்பலை நீங்கள் எங்கள் கேம் நாங்கள் ஆடுறோம்னு சொல்லி. இதை ப்ரூவ் பண்ணுறா எங்களை வந்து வாலண்டியர் நீங்கள் கொடுக்க வச்சுட்டீங்க. ஸோ ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் வெளியே வந்து 2 நாள் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ரொம்ப உடஞ்சி போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம யார்கிட்டையும் பாண்டிங்கில் இருந்துட முடியாது. கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க, நம்மளை கொண்டு போய் அவிக்ட் பண்ணிடுவாங்கன்றது தான் அந்த வீட்டோட கேமும் அதோடய எத்திக்ஸ் அப்படி தான் இருக்கும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்னென்னா நான் யூஸ் பண்ண ஷர்ட் எடுத்து கையில் வச்சுருந்தாங்க, அப்படிலாம் சுற்றிருந்தாங்க. பட் அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் எப்படின்னா வந்தாலும் ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ் ஷி ஹேஸ் டு ஸ்டார்ட் பவுன்ஸ் பேக். ஆனால் கேம் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அந்த மேரத்தான் ரவுண்டு, டான்ஸு, இந்த ப்ரோமோ விஷயங்கள் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. பட் அது ஓகே, அது ஆப்வியஸாக 2 நாள் 3 நாள் இருக்கும். பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அவங்க கேம் அவங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ், அவங்க விளையாண்டுட்ருக்காங்க. பட் ஸ்டில் அது மேலே நிறைய விமர்சனங்களுமே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாண்ட்ரா வந்து வீக்காக இருக்காங்களா இல்லை வீக்காக்கப்படுறாங்களா? ஓகே சரி, நீங்கள் அதை கேள்வியாக தெரியல. நான் வந்து என்ன கேட்க வந்தேன்னா, சாண்ட்ரா வீக்காக இருக்காங்களா இல்லை தான் கிட்ட வர எந்த ஒரு கிரிட்டிசிசமையும் ஏற்றுக்க முடியாமல் அதை அப்படி திருப்பி விடுறாங்களா? இந்த 2 விஷயம் வந்து அதுக்கான புரிதல் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, உண்மையில சாண்ட்ரா வந்து நிச்சயமாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். நான் பிளேயராக சொல்லலை, ஒரு ஹியூமனாக சொல்கிறேன். ஏன்னா 3 இயர்ஸ்லேருந்து அவங்க நடிச்சிட்ருக்காங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் பார்த்துட்டாங்க. அப்போவே அவங்க ஃபேமிலியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. அப்பா அம்மாவுக்குள்ளே ஒரு சின்ன டிவோர்ஸ் நடந்திருக்கு. 3 வருஷம் ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க. அவங்க ஸ்கூலிங்கில் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கும் ஒரு சின்ன தெரியல, ஒரு நல்ல ஸ்கூலிங்கில் ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு காலத்தில் அம்மா கண்டிப்பாக தேவைப்படுவாங்க.
அப்பாவால் ஹேண்டில் பண்ண முடியாது. அவ்வளோ இட்ஸ் நாட் ஈஸி. பையனை அப்போ ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ அந்த ஏக்கம் எல்லாம் கிராஸ் பண்ணி எல்லாத்தையும் லைஃப்பில் பார்த்து நடித்து காலேஜ் படிக்கும் அவங்க ஒர்க் பண்ணி நடித்து அந்த கேஷ் வச்சு தான் அவங்க புஷ் ஆனாங்க. ஸோ இது கேட்கும்போதே அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்ட்ராங்குன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலுமே. ஸோ இந்த என்ன ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த பிக் பாஸ்க்குள்ளே போனால் நமக்கு வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஒரு ரிலேஷனில் உடைப்பாங்க, 100% உடைக்கத்தலும். ஸோ அவங்க வந்து வீக்கான கண்டஸ்டன்ட் சத்தியமாக கிடையாது, சத்தியமாக கிடையாது. ரொம்ப நல்ல பிளேயர். அது என்னென்னா என்ட்ரி ஆனது முதல் வாரத்தில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, ஒரு டாஸ்க் பண்ணியிருப்போம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து. அதில் என்னோடய பங்கு 20% தான் இருந்திருக்கும், அவங்க தான் முழுமையான 80% பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க கொடுக்கப்பட்ட டாஸ்க். என் பங்களிப்பு ஏன் கம்மியாக இருந்திருக்குன்னா நானும் கூட சேர்ந்து பண்ணால் அது சந்தேகம் வந்திருக்கும். ஸோ ஐ ஷுட் பி ஆல்வேஸ் அவே, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைப்பா அப்படி இருக்கும்போது தான் அதுக்கு ஒரு டாஸ்க் நம்பிக்கை ஏற்படும். அதுதான் அந்த டாஸ்க்கை ஜெயிச்சிச்சு. திருப்பி விடுறாங்களோன்ற விஷயம் சத்தியமாக கிடையாது. மேபி ஏன் அப்படி தோணிருக்குன்னா, நான் எவிக்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு 2-3 நாள் கொஞ்சம் மாதிரி பிரச்சனைகளாக ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணாங்க. யார்கிட்ட போய் சொல்கிறது தெரியல. நான் சொன்னேன், ஸ்டே ஸ்ட்ராங்காரு, இந்த வீட்டில் யாரும் நம்பாத, நீ உன் கேம் ஆடுன்னு சொல்லும்போது ஒரு தோல் அங்கே தேவைப்பட்டிருக்கு. அதை யார்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஃபீலே நம்ம கஷ்டத்தையும் நம்ம உள்ளே ஒன்று அழுதுறணும், அழுது முடிச்சிடணும், அதுக்கப்புறம் கேமில் வந்துடணும். பட் நான்லாம் அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டேன், என்னை அழ வைக்க முடியாது. இல்லைன்னா டோட்டலாக வந்து நான் ரீவேம் பண்ணி வந்துடுவேன், பவுன்ஸ் பேக்கை வந்துடுவேன். பட் அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு. அதில் நடுவில் வந்து இப்போ பெண்களுக்கு வர மாதிரி சில டேட்ஸ் இஷ்யூஸு பீரியட்ஸ் அப்படிலாம் வந்ததுனால அது எல்லாமே அவங்க என்ன அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து தான் சில பேர் வந்து ஹிட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஒரு தெரியல, நார்மலாக இம்பேலன்ஸ் கேர்ள்ஸுக்கு அந்த இஷ்யூஸ் வரும். அப்போது அது கோவப்படுறாங்க. கோவப்படுற ஆள் வந்து சம்மந்தமேலாம் கோவப்படுறது கிடையாது, ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து ட்ரிகர் பண்ணி புல் பண்ணிடுறாங்க. பட் அவங்க பக்கம் நியாயங்கள் இருந்தாலுமே இவங்க பக்கம் நியாயம் இருந்தாலுமே அதிகமாக புல் அவுட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதனால தான் அந்த கான்சிக்வன்சஸ் தவிர திருப்பி விடுற விஷயம் கிடையாது. சரி, எப்படி இருந்தாலும் நியாயம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, பப்ளிக் பார்க்குறாங்க, அப்படிலாம் திருப்பி விட்டுற முடியாது கண்டிப்பாக. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இவ்வளோ விஷயங்கள் சாண்ட்ராவை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இல்லை, இது எங்கேயோ ஒரு இடத்துல சாண்ட்ராக்கு இது நெகட்டிவாக போகுதோ அப்படின்றது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? இல்லை, நெகட்டிவாக போகிறதானா அதான் சொல்கிறேனே, இப்போது இது இவ்வளோ நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் இருந்திருக்கு. அவங்க யோசித்த விதம் இருக்கு இல்லையா. இப்போ நான் எவிக்ஷன் ஆனதுக்கு காரணம் பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கு தெரியாமல் ஒரு காரணமாக இவங்க இருந்துட்டாங்கன்றது நினைக்கிறாங்க. அது இல்லைன்றது தான் நான் சொல்கிறேன். ஆனால் அது அப்படி நடக்கிறதுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அந்த ட்ராவில் ட்ரெஸ் வச்சது அது திவ்யா பண்ண பெரிய தப்பு, நான் ஒத்துக்கவே மாட்டாது. அந்த இடத்துல போய் சொல்லணும் அவசியமே இல்லை. அது என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம், ட்ரெஸ்ஸு நம்ம வைக்கிறதுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணிக்கலாம், அது அந்த டைமில் பண்ணக்கூடாது. லிவிங் ஏரியாவில் ஒரு பொண்ணுக்கு நடக்கிற விஷயம் அது பொண்ணுக்கு நல்லா தெரியும். அப்போது நார்மல் திவ்யா அப்படி பண்ணுற ஆள் கிடையாது, அவள் ஸ்பேஸ் கொடுக்குற ஆள். இதே திவ்யாவுக்கு இது மாதிரி வயிற்று வலியாக இருந்து அவ்வளோ பிரச்சனை இருந்து ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கும்போது நான் வந்து அந்த ஹாட் பேக் எடுத்து நான் சுடு தண்ணி எடுத்து நான் கொடுத்துருக்கேன், நான் வச்சு கொடுத்தேன். திவ்யா எனக்கு அந்த பெயின் தெரியும், திவ்யா நீ வச்சு வேறு எதாவது வேணுமா திவ்யான்னு கேட்டேன். இல்லைண்ணா. ஸோ அப்படி பண்ணும்போது உனக்கு அந்த வலி கண்டிப்பாக உனக்கு தெரியாமல் இருக்காது ஷூராக. இதே அவங்க ஜெயிலில் உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துருக்கு. நீங்கள் அவ்வளோ கரெக்டாக இருக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் எதுக்கு ஜெயிலுக்கு போகல, டேப்லெட்டை நீங்கள் வச்சுருந்தீங்க. ஸோ உங்களுக்கு என்னென்னா எஃப்ஜே கனி ஜெயிலுக்கு போகலன்னா நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிங்க. உங்கள் ட்ராகிங்கில் சம்மந்தப்பட்ட சாண்ட்ராவை நீங்கள் வெயிட் பண்ண வச்சிங்க உங்கள் கேமுக்கு. சாண்ட்ராவை யோசிச்சிருக்கணும், திவ்யா தப்பு பண்ணுறான் நம்ம போகலாமே அப்படின்னு. ஏன்னா அவங்க என்னென்னா தலைவலி பாவம். அப்போது நான் சொல்கிறேன், டாக்டர் 8 மணிக்கு கேட்குறாரு, லெட்டர் 1 மணிக்கு வருது, 4 மணிக்கு நீங்கள் போகிறீங்கன்றது பிக் பாஸ் சொன்னது, அவமதிச்சிட்டிங்க ரூலை. அப்போது நான் சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் போகலாம், கான்சிக்வன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க திவ்யா சாண்ட்ரா, போங்க. இல்லைண்ணா அது எப்படின்னா டேப்லெட்டெல்லாம் பிளாக் டீல் குடிக்க முடியாது, அது ஒரு எனக்கான ஒரு விஷயம் தானே. அப்போ பால் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, ஷீ இஸ் அவாய்டிங் த மில்க். ஸோ நான் போக மாட்டேன் அவ்வளோதான், அவனையும் போவாத, அதுதான் சேது சொல்லியிருப்பார். அவங்க கேம் அவங்க ஆடுறாங்க, நீங்கள் நடுவில் மாட்டிருக்கீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது சாண்ட்ராக்கு லேட்டாக புரிஞ்சிருக்கும். ஓகே, இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பர்சனலான சாண்ட்ராவை எங்கள் யாருக்குமே தெரியாது, பிரச்சனை தவிர எங்கள் யாருக்குமே எதுவுமே தெரியாது. இந்த பக்கம் வந்துட்டு சில பேர் பாராட்டுறாங்க, சில பேர் ஹேட்ரட் கொடுக்குறாங்க, சில பேர் ஜட்ஜ் பண்ணுறாங்க, சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க.
இந்த சாண்ட்ராவை தவிர்த்து உங்களுக்கு பர்சனலான சாண்ட்ராவை தெரியும். ஸோ அவங்க லைஃப்பில் பட்ட கஷ்டங்கள், கோ த்ரூ பண்ண விஷயம், இதை நான் ஏன் இப்போ மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒன் ஆஃப் த யூடியூபர்ஸ் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சாண்ட்ரா இப்போது இவ்வளோ டிப்ரெஸ் ஆகுறாங்க, எல்லாத்துக்கும் அழுகுறாங்க, அப்படி இப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். பட் அவங்க ஃபேஸ் பண்ண ட்ராமா ஆப்வியஸ் கண்டிப்பாக அப்ளை ஆகும் சில இடங்களில். சின்ன வயசுலேருந்தே நான் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு 3 வயசுலேருந்தே அவங்க ஃபேமிலிக்குள்ள பெரிய விஷயங்கள் வந்து அண்ணன் வந்து அப்பா அம்மா இருக்கும்போது சின்ன வயசில் வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்பா தனியாக ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணார். அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பேட்ச் ஆகலை. அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. என்றைக்கே ஒரு பெண் குழந்தை நல்லா வளர்ந்து வரும்போது கூட அம்மாவோட லவ் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அப்பா இருக்கணும். அப்பா வேலைக்கு போனால் அம்மா தானே கூட இருந்து பார்த்துக்கணும். அந்த பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற விஷயங்கள், இது எல்லாமே ஒரு பெண்மையாக மாற இடத்துல அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தனியாக பார்த்துருக்காங்க. ஸோ ஃபேமிலிக்காகவும் பாசத்துக்காக ரொம்ப ஏங்கினவங்க. இது எல்லாமே ட்ராமா வந்து 3 வயசுலேருந்து ஆரம்பித்த ட்ராமா கண்டிப்பாக வெளியே போகாது. நீங்கள் என்ன தான் பண்ணுங்க, ஆனால் வாழ்க்கையே ட்ராமா மட்டும் தான் இருந்திருக்கு. ஸோ இப்படி இருந்து வளர்ந்தாங்க, படித்தாங்க, அவங்க பார்த்தாங்க, ஆங்கராக இருந்தாங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜில் நானும் அவங்கள லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். லவ் ஆரம்பிக்க ஸ்டேஜில் 2007 ஆமாம் போயிட்டு இருக்கும்போது நான் இங்கே ஆங்கராக இருந்தேன் சன் டிவியில், அவங்க கிரண் டிவியில் இருந்தாங்க. ஃபோனில் மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து காலேஜ் படிக்கிற டைமில் அவங்க அண்ணன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். நடுவில் ஒரு டாக் ஒரே ஒரு அண்ணா தான் இருந்திருக்காரு. அந்த அண்ணா இறந்த ஆக்சிடெண்ட் தெரிஞ்ச உடனே எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் முடிச்சப்பறம் ஃபோனே எடுக்கல. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கு அவங்க அண்ணனுக்கு. அவங்க அண்ணன் வந்து கிறிஸ்டியன், அந்த ஒரு பொண்ணு அது நடுவில் நாய் வந்துச்சு, ஜம்ப் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்போது சாண்ட்ராக்கு இறந்து தெரிஞ்சோன்னா இவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ மார்ச்சரி போகிறாங்க. மார்ச்சரி போய் பார்க்கும்போது அப்போ அதுவும் நம்பிக்கை இல்லை, அண்ணனாக இருக்குமான்னு. டக்குன்னு புல் பண்ணோன்னு அண்ணனோட கால் பார்த்தோன்னே இல்லை வேண்டாம், எனக்கு வேண்டாம், எங்கள் அண்ணனோட கால் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு அண்ணனோட காலை வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்றது பெரிய விஷயம். இப்போ நம்மளும் இருந்தாலும் நம்ம அப்பாவோ அம்மாவோட காலை வச்சு கண்டுபிடிக்கணும் ரொம்ப டஃப். ஸோ அவ்வளோ இதாக இருந்திருக்காங்க. ஸோ அப்படிலாம் தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாருக்கும் வாழ்க்கையில் இப்படி விஷயம் நடக்கும். அது வெளியே கொண்டு வந்து ரொம்ப டஃப்பான விஷயந்தான். பட் அதை மீறி அவங்க வந்துட்டாங்க. அப்போது இதுலேருந்து என்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அண்ணா இறந்துட்டாருன்னு. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னா இதையும் என்கிட்ட சொல்லலைன்னு. இப்போ தனியாக இருந்து அவங்க அண்ணனோட டெட் பாடி எடுத்துகிட்டு அவங்க அம்மாவுக்கு சொல்கிறாங்க எங்கே போகலாம், என்ன பண்ணுறது, சர்ச்சில் வைக்க முடியல. ஆனால் சர்ச்சு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, இது பண்ணலாம் அது பண்ணலாம், அதெல்லாம் வைக்க முடியல எங்கேயுமே. ஸோ இதெல்லாம் பண்ணுமா அவங்களோட ஏஜ் வந்து 16 இயர்ஸ். ஓகே, 16 இயர்ஸில் ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ லைஃபு பார்த்து அவங்க அண்ணனோட விஷயங்கள் பார்த்து அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் அவங்க அம்மா வராங்க, என்ன பண்ணுறது இது பண்ணி இதெல்லாம் கவரை அவங்க அண்ணன் முடிச்சுட்டாங்க. அப்போது அப்பா அம்மா பேட்ச் ஆகலை, 2 பேருமே இப்படியே போய்ட்டுருக்கு வாழ்க்கை. அப்போது அவங்களுக்கு என்னென்னா நல்ல லைஃப் வாழணும், நல்ல ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும் இப்படிலாம் ஆசைப்பட்டு இப்படி பேச ஆரம்பித்து என்னை ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்ல கல்யாணம் பண்ணி வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்படி தான் ஆரம்பித்து எங்கள் லைஃப் ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் ஆக்டராக இருந்தேன், கல்யாணம் ஆச்சு, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம். அங்கேருந்து அவள் கிளம்பி வரா. அதை யூஷுவல் அங்கேருந்து வந்தோடனே ஹாஸ்டல் லைஃபு, பல பிரச்சனைகள், கஷ்டப்பட்டாங்க. லவ் கம் அரேஞ்சு. நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன். எங்கள் வீட்டில் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயம் தெரியாது. ஒரு ஆட் ஷூட்டுக்கு போகிறேன்னு சொல்லி நான் வெளியே வந்து இப்படிலாம் நடந்து வீட்டில் எங்கள் லவ் கம் அரேஞ்சாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஹாப்பி தான். ஆனால் இருந்தாலும் என்னடானா என்ன தான் நடக்கும் லவ் மேரேஜ், மாமியாரும் மருமகளுக்கான பிரச்சனை விதிவிலக்கே கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அது சின்ன விஷயந்தான், ஒரு கப் அண்ட் சாசல் ஆரம்பிச்ச விஷயம். அது என்னமோ ட்ரிகர் ஆகிடுச்சு. இப்போ திவ்யாவுக்கு சண்டை நடக்கிறது தான் எங்கள் அம்மாவுக்கும் இவங்களுக்கு நடந்து போச்சு. சின்ன ஒரு விஷயம், அது கிளியர் ஆகிடுச்சு காலப்போக்கில் நல்லா கிளியராக எல்லாம் சந்தோஷமாச்சு. கிளியர் ஆகியும் இப்போ என்னென்னா ஒரு மாதிரி அவைவாக தான் இருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு ஏஜ் ஆகி அவங்க வாழ்ந்துட்டாங்க.
ஆனால் நான் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு வந்து 2 பொண்ணுங்க பிறந்தாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகும்போது சாண்ட்ரா சொன்னேன், முதல்ல உங்கள் அப்பா அம்மாகிட்ட சொல்லு ஃபோனை. இப்போ நான் ஸ்கேன் பண்ணி வெளியே வந்தோன்னே நான் சொன்னேன், இல்லை உங்கள் அம்மாகிட்ட சொல்லு, உங்கள் அம்மாகிட்ட சொல்லு. அப்படியே நான் ஸ்பீக்கரை போட்டேன். சொல்லுமா இது மாதிரி ட்வின்ஸு. ஓ அப்படியா, ஓகே ஃபைன், வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. சரி ஓகே ஃபைன். அது ஒரு கட்டம். சரி எப்படியோ சந்தோஷமாக நினைக்க வேண்டிய விஷயம் அது டக்குன்னு ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி நிறைய டவுன்ஃபால் ஆகி வீட்டை விட்டு நான் வெளியே வரும்போது எங்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஒரு கார் இருந்துச்சு, கையில் 1,00,000 கேஷ் இருந்துச்சு. எப்படி வாழ போகிறோம்? ஒன்றுமே தெரியாது. ஒரு பேஸ்ட் வேலை தெரியாது, தக்காளி வேலை தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எப்படி வாழ போகிறோம்? ஆனால் இதெல்லாம் அவளுக்கு தெரியுன்றது எனக்கு தெரியாது. பிகாஸ் அவள் ரொம்ப சர்வைவாக இருக்கா, தனியாக கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்கா. எனக்கு இன்னுமே சத்தியமாக சொன்னேன், எனக்கு எதுவும் தெரியாது சத்தியமாக, வாங்க பார்த்துக்கலாம். அப்போ எங்கள் அப்பா கிட்ட நான் மியூச்சுவலாக சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து வெளியே வரேன். இல்லைப்பா, ஒரு டிஸ்டன்ஸாக இருந்தால் ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் ஆகும். கரெக்டடா, இதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். அப்போது அப்பா மண்ணில் தான் இருந்திருக்கு, நான் தப்பாக டிசிஷன் எடுக்கல. அப்போ ஓகே தானேப்பா. அப்போ வந்து போவேன், எல்லாம் போய்ட்டு இருந்தோம். 8,000 வீட்டு வாடகை எடுக்கிறேன் விருகம் பக்கத்தில். அப்போ வந்து போய் ஒன்றுமே தெரில. இந்த காரில் இந்த புதுசாக அந்த ஊர் விட்டு ஊர் வரும்போது பெட்டெல்லாம் கட்டி வருவாங்களாம், பாத்திரம்லாம் தூக்கி போட்டுட்டு இப்படி தான் ஆரம்பித்து வாழ்க்கை ஆரம்பித்து இப்படி தான் போச்சு. அப்போது நமக்கு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் சாண்ட்ரா கிட்டேருந்து. எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, டிசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கணும், எதை நோ சொல்லணும், எது எஸ் சொல்லணும், எப்படி காசை சேவ் பண்ணுறது அப்படின்னு 2008 கல்யாணத்துக்கு அப்போலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. இது நடுவில் வந்து வீடு மாற்றணும், பணம் இருக்காது, படம் பண்ண புஷ் பண்ணோம். நான் டெலிவிஷன் விட்டு வெளியானேன். 10 இயர்ஸ் நான் படமே பண்ணல. நான் அந்த 10 இயர்ஸில் நான் கஷ்டப்பட்டப்போ எனக்காக போய் அவள் ஹெல்ப் பண்ணி படம் ட்ரை பண்ணேன். எல்லாமே பிளான் பண்ணி இப்படிலாம் சொன்னாங்க. அதுக்காக நான் வந்து ஃபேமிலி பிளானே பண்ணல. நம்ம கஷ்டப்பட்டோம், வீடு வாங்கினோம். வீடு வாங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பட்ட கஷ்டத்தை குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால இவ்வளோ டைம் எடுத்து தான் 2019 2008 2019 தான் ஒரு ஃபேமிலி பிளான் பண்ணுறோன்னா, ஒரு வீட்டில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணை எப்படி தப்பாக பேசுவாங்க? தப்பானா அதுக்கு அர்த்தம் இல்லை. புரியுது. படித்தானா கல்யாணம் ஆச்சா, வேலை கிடச்சிச்சா, கல்யாணம் ஆச்சா, குழந்தை பிறந்துச்சா, குழந்தைக்கு என்ன பேர் வச்சிங்க, என்ன வயசாச்சு, எந்த ஸ்கூல், இது விதிவிலக்கல்ல, எல்லாருக்கும் கேட்குற விஷயம். ஆனால் அதை அந்த பொண்ணு ஏற்றுக்கணும்ல, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சொல்கிற கேல்குலேஷன் படி 11 வருஷம்க்கு அப்புறம் நான் வீடு வாங்கி நான் படம் பண்ணி, அதுக்கு டெலிவிஷன் நடிக்கலாம் இன்ட்ரெஸ்டடே கிடையாது. எனக்காக சப்போர்ட் பண்ணி என்னை புஷ் பண்ணி டெலிவிஷன்லேருந்து படம் பண்ணோன்னு சொல்லுறது சாண்ட்ரா தான். அது நான் ஏற்றுக்கிட்டேன். பட் இதே அரேஞ்ச் மேரேஜ் தான் இந்த பொண்ணு எப்போயோ ஓடி போயிருக்குங்க. எந்த பொண்ணாக இருந்தாலும் டைவர்ஸாக இருக்கும். சிம்பிள். அந்த பொண்ணு சரி நம்ம கஷ்டப்படலாம், நமக்காக வர பொண்ணு ஏன் கஷ்டப்படணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சினிமாவில் எவ்வளோ பேர் லவ் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்து எவ்வளோ பேர் சக்ஸஸ் பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஒரு பொண்ணு இருக்கான்றது எவ்வளோ இடத்துல அமைஞ்சிருக்கு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அது அமைஞ்சிருக்கு. பட் டில் நான் அப்படி போய் அவங்க அப்பாவுக்கு நடுவில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்துச்சு. நான் டெலிவிஷன் பண்ணேன். 2012 அவர் கேன்சர் வந்து கடைசியில் இப்போ தான் 2025 ஜனவரி தான் அவர் இறந்தார். அவர் இறந்தப்போ கூட அவ்வளோ போராட்டம், அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து அவரை கூட்டிகிட்டு போய் சேரில் உட்காந்து சரி நம்ம யாருக்குமே எந்த நோய் வரலாம், கேன்சர் மட்டும் வரக்கூடாதுன்னு தான் நான் யோசிப்பேன். அப்போ நான் போய் ஒரு பையனை வந்து எல்லா இடத்துலையும் பார்த்து அதை செக் பண்ணி அவள் எவ்வளோ கோத்ரூ பண்ணா கேன்சர்னு சொல்லும்போது, அப்போது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு டெய்லியும் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் டெய்லி போய்ட்டு வரும், அப் அண்ட் டவுன். அப்போது அவ்வளோவும் சொல்லி நான் அவளை அவாய்ட் பண்ணேன். ஏன்னா நீ வராத, கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் டெய்லி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கூட்டுப்பேன். இப்படியே 2012 25 வரைக்கும் பண்ணோம். பட் ஓகே, பட் ஒரு ஸ்டேஜில் அவர் ரொம்ப கஷ்டப்படாமல் இறந்தாருன்றது அந்த டெத்தை தான் கொடுக்க முடியும். ஸோ இவ்வளோ அவன் பார்த்துட்டா. அப்போ உங்கள் அப்பா இறந்தப்போ அழவே இல்லை. ஐயோ பயங்கர ஸ்ட்ராங். அப்போ நான் வந்து கொடைக்கானல் ஷூட் பண்ணியிருந்தேன், ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த விஷயம் தெரியுது. என்னோடய கிட்ஸும் அவ்வளோ ஃப்ளைட்டில் போகிறாங்க. அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து நான் டிக்கெட் புக் பண்ணி தான் நான் வந்து ஷூட்டிங் வந்து பேக் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் சொல்லி 2 days வெயிட் பண்ண சொல்லி அப்படியே ஷூட்டில் யாருக்கும் தெரியாது, தப்பாகிடும்ல, நம்மளை போய் காசு பண்ணுறாங்க போயிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே போகிறேன். ஏன்னா டெத்தில் மேரேஜில் எப்பவுமே சண்டை நடக்கும். இது தமிழ்நாட்டோட ஐதீகம், உலகத்திலே ரூல்ஸ் அதுதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, இவள் தனியாக ஹேண்டில் பண்ணுறான். என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட பெரிய தைரியம் என்னென்னா எதாக இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவான், சூப்பராக ஹேண்டில் பண்ணுவேன். என்ன பிரச்சனை தனி நிற்பான். அப்போ எனக்கு என்னென்னா கும்பல் சேர்ந்து ஏதாவது அவள் பாவம் அப்பா இறந்து அழவே இல்லை. அவள் அவ்வளோ இடத்துல
நான் போனப்போ தான் ஆட ஆரம்பித்தாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இனிமேல் பிரச்சனை இல்லை. என் குழந்தைங்களுக்கு என்னன்னே தெரில, அவர் தூங்கிட்டு இருக்காரு ஏன் ஏஞ்சி வர மாட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் பதிலே சொல்ல முடியல. இவ்வளோலாம் பார்த்து இவ்வளோ பிக் பாஸ் சீசனில் 8 சீசனில் வராத ஓவர் இப்போ தான் வந்திருக்கு. அப்போது என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கப்பலாக என்ட்ரி வந்திருக்கு. ஸோ கூடயே இருந்து இவ்வளோ கஷ்டத்தை பார்த்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம எல்லா விதத்துலையும் நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணி கூடயே இருந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி லவ் பண்ணி இவ்வளோவும் யார் பண்ணுவோம் எனக்கு தெரியாது. யாருமே இருக்க முடியாது நான் சொல்ல வரல. 100ல் 2 பேர் இருப்பாங்க, அது ஒரு ஆள் சாண்ட்ரா எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ இருந்து அவங்க ரொம்ப அழமாட்டாங்க, அழுதா ஃபெயிண்ட் ஆயிடுவாங்க. லோ பிபி வந்து நம்ம சாப்பிட ஊந்துருவோம் மேக்கடிச்சு. இதுதான் நடந்திருக்கு அந்த வீட்டில். என்னடா ஓவராக ட்ராமா பண்ணுறீங்க அப்படிலாம் அடித்தாங்க. அப்போ எனக்கு வந்து என்னென்னா எனக்கு வந்து அது வருத்தமாக இல்லை. டேய் நீங்கள்லாம் எப்போ புரிஞ்சுப்பீங்கன்னு தெரில. ஒரு ஆள் அழுவும்போது இப்போ நான் கூட தான் அந்த வீட்டில் அழுதான் போயிட்டு என்கிட்ட பிக் பாஸ் கேட்டார் உங்கள் லெஃப்ட்டில் யார் இருப்பா ரைட்டில் யார் இருப்பான்னு. ஓகே நான் போய் விக்ரம் ரைட்டில் நான் தான் ரைட்டில் இருப்பேன் எல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய மனசு எனக்கு இல்லை. ஏன்னா நான் நல்ல பிளேயர். என் கேமில் நானாக சாண்ட்ரா ஜெயிக்கிட்டேன்னா அவள் ஜெயிச்சுட்டு போட்டோம், நான் அவகிட்ட தோற்றுக்கிறேன், அவள் எங்கேயும் தோக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள். அப்படிங்கும்போது சில விஷயங்கள் என்ன அறியாமல் அந்த வீட்டில் செய்யப்பட்டது. அவளை துண்டிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்பட்ட நல்ல பிளேயர் அது அவளை டைஜஸ்ட் பண்ண முடியல. எனக்காக அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு அது புரிஞ்சாலும் என்ன ஓவர் கேரிங் அப்படி தான் இருப்பாங்க. நமக்காக வாழ்கிறவங்க நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்க புஷ் பண்ணுறவங்க அப்படி தான் இருப்பாங்க. அப்படிலாம் ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆணும் கொடுத்து வச்சுருக்கோம். அது எனக்கு கிடச்சிருக்கு, நான் ஹாப்பியாக இருக்கேன். திஸ் இஸ் வாட் சாண்ட்ரா. ஸோ நல்ல மதர், 2 குழந்தைய கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து வளர்த்து அதில் நிறைய ட்ராமா வந்துருங்க. என்கிட்ட சொல்லியிருக்காங்க அது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஏற்படும் கண்டிப்பாக. அதாவது 6 வருஷமாக அந்த குழந்தைய வளர்த்துக்கும் போது அந்த வீட்டை விட்டு இறங்கினதே கிடையாது. லிஃப்ட்லேருந்து இறங்குவாங்க, ஹாஸ்பிட்டல் போவோம், அதே லிஃப்டில் ஏறி அப்படி வீட்டுக்கு வருவாங்க. இப்போ தான் வெளியே வந்திருக்காங்க. அதுவும் எனக்காக தான், அவங்களுக்காக வரல. ஸோ இதுதான் அவங்க. இது மேபி இந்த விஷயம் கன்வே ஆகும்போது இது எல்லாமே மாறும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து ஆடியன்ஸில் ஆப்வியஸாக பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. ஒரு கண்டஸ்டண்ட்டை சாண்ட்ராவை பிடிச்சவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, சாண்ட்ராவை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட சில பேருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அந்த ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ விஷயம் சாண்ட்ரா பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பேச விஷயத்தில் சொல்லியிருப்பேன். நிறைய விஷயங்கள் சின்ன வயசில் நிறைய ட்ராமா பார்த்துருக்காங்க. அப்போ ட்ராமா பார்த்தா இப்படி பேசலாமா, அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்கள பேச வைக்கிறது தான். ஒரு சில இடத்துல எல்லாமே வாழ்க்கையில் டார்க்காகவே பார்த்துட்டு ஒரு வெளிச்சம் கண்டிப்பாக தெரியாதான்னு நினைக்கிற இடத்துல டக்குன்னு அந்த வெளிச்சத்தை தூக்கி வெளியே போட்டாங்க. வெளிச்சம்னு சொல்கிறேன், என்ன தான் சொல்கிறேன். அதனால் அப்படி இருக்கும் அவங்கள அதை டைஜஸ்ட் பண்ணி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க தயவுசெய்து. டைம் வந்திருக்கு. அவங்க வந்து பவுன்ஸ் பேக் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க பக்கம் என்றைக்குமே ஒரு கன்ஃபார்மாக நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து கட் அண்ட் ரைட்டாக பேச ஆள் தவிர அவங்க பக்கம் நியாயம் இல்லாமல் பேசவே மாட்டாங்க. என்னமே அந்த லிவிங் திவ்யா கிட்ட பேசின விஷயங்களும் சரி, அந்த லக்கேஜ் வைக்கிற இடத்துல நடந்த விஷயம், இது எல்லாமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கும்போது நடக்கிற விஷயந்தான். உண்மையிலே அந்த இடத்துல கோவப்பட வேண்டிய இடத்துல வந்து கோவப்படணும், அதுதான் ஹியூமன். சண்டை ஒரு இடத்துல ஒருத்தன் விலகி போனான்னா அவன் சேஃப்கே மாறுறான், அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஆனால் அது நடக்கணும். அது அந்த வீடு ஒரு விஷயம் பண்ணும். அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணி விளையாடுறாங்க கண்டிப்பாக. ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் பிளேயர். எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி போனேன்னா ஷுவர் ஷார்ட்டாக எனக்கு தெரிஞ்சு டாப் 5ல் டாப் 6ல் சாண்ட்ரா வில் பி தர் ஷுவர் ஷாட். அதுக்கப்புறம் அவங்க கேமை பொறுத்து தான் இருக்குது கப்புக்கு போகிறது. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஆடியன்ஸோட இது. ஆனால் அந்த 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 யாரையாக இருந்தாலும் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்கள்ட்ட நான் மெசேஜ் பண்ணி தான் இருக்கேன். என்னதான் நான் தப்பாக வந்து சாண்ட்ராவை சப்போர்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. அதை நான் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு விஷயம், நானும் வெளியே உலகத்துக்கு வரணும் இல்லையா. நான் ஒரு விஷயம் தப்பாக பண்ணிட்டேன்னா என்ன இவர் தப்பாக பேசுகிறாரு. ஆனால் கப்புள் கேம் ஆடும்போது கப்புளாக தான் இருந்தோம், கப்புள் கேம் ஆடலை. அப்படி ஒரு கேம் சேர்ந்து ஆடக்கூட நினச்சா அந்த 2 நான் கொடுத்துருக்க மாட்டேன். அப்போது அந்த 2 நான் ஒருத்தனை கொடுக்குறேன்னா அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக அவங்க எடுத்துருந்துருப்பாங்க. அக்செப்டன்ஸ் பண்ணாங்க, ஏன்னா எனக்காக. அந்த வீடு ஒத்துக்குச்சே, அதுக்கு அது தேவைப்பட்டிருக்கேன். ஒருவேளை அது கொடுக்கறதுக்கு எனக்காக தான் அந்த கேம் வச்சாலும் கூட எனக்கு தெரியாது சத்தியமாக. இப்போ யோசிக்க தோணுது. இல்லை சத்தியமாக எனக்கு அந்த கேம் எனக்காக வச்சிருக்கலாம். ஆனால் நான் அப்போ கூட நான் எடுத்து குடும்பம் சேர்த்து போய் சொல்ல பாடுறா இவன் தெரியும், இவன் தான் பண்ணுவான்னு தெரியும் எனக்கு. அவங்களே சிரித்து தானே அக்செப்ட் பண்ணாங்க. அது ஒரு கேமாக இருக்கும்னு. அது கிடையாது. எங்கேயாவது நீ வீடியோ பார்த்தீங்களா, நான் உனக்கு தான் கொடுப்பேன் யார்ட்டையும் சொல்லிக்காத. ஸோ அதுதான் சூழ்நிலை.
அது அவங்க சர்க்காஸ்கமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அது சீரியஸாக நடந்த விஷயம் தான். அங்கே தான் என் கேம் மாறிச்சு, நான் நல்லா ஆடினேன். இப்போ லாஸ்ட் வீக் வந்து விஜய் சேதுபதி சார் பேசிட்டு போகிறாரு, போனதும் திவ்யா வந்து எல்லாரும் உட்காருங்க நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றாங்க. அங்கே தான் வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க என்னால் முடியாது அப்படின்னு எழுந்திரிச்சு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல திருப்பி ரிப்பீட்டடாக திவ்யா கேட்குறாங்க. அவங்க கேட்டது என்னன்னா உட்காருங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. பட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க மறுபடியும் கத்தி சொல்கிறாங்க சாண்ட்ரா இல்லை என்னால் முடியாதுன்னு. அங்கே கானா வினோத் அவர்கள் கொஞ்சம் உட்காந்துருக்கலாமேன்னு கேட்கும்போது அறிவில்லையா அப்படின்றாங்க. ஸோ கலெக்டிவாக இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு சாண்ட்ரா ஒரு 2 செகண்ட் உட்காந்து பர்சனலாக யார்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருந்துருக்கலாமே எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு அப்படின்னு தோணுச்சா? ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க சொல்லலை, போயிட்டு கொஞ்சம் இப்படி திரும்பும்போது வந்து அதுக்கப்புறம் ரொம்ப சவுண்டாக இருக்கும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரின்னு. ஸோ உங்களுக்கு அதில் என்ன தோணுச்சு? ஏன்னா நிறைய பேர் உட்காந்துருக்கலாமே ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லை அது சொல்கிறாங்க, பட் எனக்கு மேபி அந்த இடத்துல நான் இருந்தால் அதை தவறாமல் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ ஆண்களுக்கு சில விஷயங்கள் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது ஓப்பன் அப் அந்த சபையில் சொல்லணும். சரி, ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ்ன்ற விஷயத்த அங்கே ஷவுட் பண்ணி சொல்லணுன்றது அது வேண்டாம்னு அவங்க நினச்சிருப்பாங்க. அந்த அட்ரஸிங் மேட்ரு என்னவா இருக்குன்றது எனக்கு ப்ராப்பராக தெரியல. ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது இவங்க ஏந்தி அவாய்ட் பண்ணி போகிறது ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாஷ்ரூம் போயிட்டு போடலான்றது தான். ஸோ அந்த இடத்துல எனக்கு அந்த விஷயம் நடந்திருக்குன்றது சொல்லிட்டு போனது வேண்டாம் எதுக்கு, அதனால் நம்ம வாஷ்ரூம் போயிட்டு வந்துடலான்னு தான் போயிட்டு வந்தேன். அப்போ இந்த அட்ரஸிங் மேட்டர் சொல்லும்போது இப்போ இதுதான் இவ்வளோ பெரிய விஷயமா, நான் அதுக்கு என்ன உட்கார வைக்கிறீங்களா, போய் வாஷ்ரூமாக போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நினச்சி போகும்போது ஒருவேளை அவங்க 2 பேர் சண்டை போட இப்போ திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு இஷ்யூ இல்லைன்னா திவ்யா அப்படி ரியாக்ட் பண்ணிட மாட்டாங்க, இவங்களும் இப்படி ரியாக்ட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அங்கேருந்து எனக்கு பீரியட்ஸ்ன்ற விஷயம் சொல்லும்போது கானா அவ்வளோ இருக்கிற எல்லா காதலும் விழும்போது கானா வினோத் காதில் மட்டும் அது எப்படி விழாமல் போச்சுன்ற விஷயம் எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் கிச்சனில் அவங்க வந்து பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, அறிவு இல்லையான்னு. அதில் நீங்கள் சொல்லக்கூடாது தப்புன்னு. ஸோ ஹீட் ஆஃப் மூமெண்ட்டில் அவங்க சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை தவறு தான், அக்செப்டட். என் இடத்துல இருந்தாலும் நான் அதை கேட்டிருப்பேன். அந்த வார்த்தை சொல்லும்போது இது எல்லாமே அந்த ட்ரிகர் பாயிண்ட் ஆட் ஆன் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக கேம்ப் ஃபயரில் டீசல் ஊற்றும் போது எரியும் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த விஷயம் கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் கேட்கலையா, உங்களுக்கு இன்னும் சொல்லலையா. அப்போ நான் அந்த இடத்துல உட்காந்து சொல்கிறாங்க எனக்கு பீரியட்ஸ் நாங்கள் எப்படி சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அப்போது அதை திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அதே இடத்துல. நீ சொல்லிட்டு போக வேண்டியது தானே, உனக்கு ஒரு விஷயம் நீ ஓப்பனாக சொல்லியிருக்க மாட்டல. இதை ஞாபகப்படுத்துறதுக்கு ஜெயில் சீக்வன்ஸில் திவ்யா வந்து அந்த நாங்களும் ஒரு வேஷம் போட்டு பண்ணோம். அப்போ அதில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக 10 பேர் ஜெயிலுக்கு போன இடத்துல ஓட்டிங் வந்து திவ்யாவும் ஆதிரியும் மாட்டிக்கிட்டாங்க, வினோத்தும். ஸோ அப்போ வந்து அவங்க வாலண்டியர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, எல்லாம் பேசுவோம். எனக்கும் திவ்யாவுக்கு ஒரு கிளாஷ் நடந்த இடத்துல நான் பெர்ஃபார்ம் பண்ணலையா, நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணேன் தூங்க. நான் சொன்னேன் ஒரே விஷயம் தான் திவ்யா, கனி மட்டும் தான் கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க நீ சொல்லும்போது, நானும் உட்பட தப்பாக கொடுத்துன்னு நினைப்பாங்க. 1 to 1 உட்காந்து வேணால் சேர் போட்டு பேசுவோம். உன்னை விட பெட்டராக யார் நடித்தாங்கன்னு நான் சொல்லுவேன், நீ முகத்தை தூக்கி எங்கே வச்சுப்ப. அப்போ நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா சேது சார் சொல்லியிருப்பார்ல என்னோட ஜட்ஜ்மெண்ட் ராங்னு. டெமோ வந்து அவன் பண்ணான் ரெமோ விஷயத்தை, சாண்ட்ரா ஒன்று பண்ணாங்க, சபரி ஒன்று பண்ணாங்க, எஃப்ஜே ஒன்று பண்ணாங்க. நான் ஏன் டீமில் கொடுத்ததே டோட்டலாக 2 தான் கொடுத்துருக்கேன், உங்கள் ஆப்போசிட் டீமில் 4 கொடுத்துருக்கேன். அப்போ அவங்களோட இதுனா நம்ம டீமுக்கு என்ன சப்போர்ட் பண்ணல, என்னால் பயாஸாக இருக்க முடியாது, ஐ எம் ஆக்டர். இவங்க என்னென்னா அந்த கண்டென்ட்டே புரிஞ்சுக்கல. பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டர் யார் பண்ணாங்கன்றதை சொன்னாங்க தவிர டாஸ்கில் யார் மாலையை காப்பாற்றுறாங்க, தூக்கம் இல்லாமல் உட்காந்தாங்க, பல்லு தேக்கலையான்றது கிடையாது. நானும் 3 நாள் குளிக்கலை, இவன் ஐ டென்ட் கோ ஃபார் வாஷ்ரூம். ஆனால் நான் தான் நெக்லஸை தூக்கி போட்டு அவங்க 8 பேருக்கு நாமினி வாங்கி நான் வெளியே வந்துட்டேனே. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ இட்ஸ் அப்போ நான் என்ன சொன்னேன், இட்ஸ் எ டீம் ஒர்க்கு. பறையா அப்போ சேது சொன்னார் இல்லை அவன் பெருந்தமே எடுத்துக்கிறான். ஸோ அதுதான் விஷயமே தவிர மிச்சபடி எனக்கு அது ஒரு இதாக தெரியல. ஆக்சுவலாக அந்த மொமெண்ட் நடந்தது தான். மேபி அந்த இடத்துல நான் இருந்திருந்தால் கூட எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இரிட்டேட்டோ காலோ ஏதோ கை ஃப்ராக்சர் ஏதோ நடந்திருந்தேன்னா நான் போய் நான் தான் ட்ரிகர் ஆகிருப்பேன். ஒருவேளை எனக்கும் திவ்யாவுக்கும் ஆல்ரெடி ஒரு விஷயம் போகிறதுனால மேபி அந்த இடத்துல அந்த அட்ரஸிங் விஷயத்த என்ன தான் சரி ஒரு இஷ்யூ இருந்தாலும் மேபி பார்வதி வழியாக பேசி திவ்யாகிட்ட சாண்ட்ராகிட்ட கன்வே ஆகி அது அப்படியே தான் முடிச்சிருக்கலாம். பட் அது ஏன் அந்த லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு எல்லோரும் முடிவு பேச ஆரம்பித்தாங்கன்றது எனக்கு ப்ராப்பராக எனக்கு இன்னும் தெரியல. அதுலேயும் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு இல்லை. பட் அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நான் சொல்ல வந்தது அந்த ஜெயிலில் திவ்யா போய் உட்காந்தாங்க இல்லையா, அவங்களால அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஜெயிலுக்கு போகிறது திவ்யாவுக்கு ஏற்றுக்க முடியல. நான் அதை பெஸ்ட்டாக பண்ணேன்னு சொன்னாங்க. நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஓட்டிங்கில் நீங்கள் உட்காந்துருக்க மாட்டீங்க, அது தப்புன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ பண்ணவங்க எல்லாம் உங்களை விட பெஸ்ட்டாக தான் பண்ணோம். அது அவங்களே சொன்னாங்களே, சேதர் கூட நீ ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, நீ என்ன பண்ணீங்க. ஸோ அது யாருமே பண்ணலை. சுபிக்ஷா என்கிட்ட வந்து கேட்டாங்க, அது கேட்டால் அப்போ நானும் சொன்னேன் இல்லை சுபிக்ஷா இதுதான் விஷயம். அப்போது அது வந்து கேட்டப்போ அதோட ஆன்சர் சேது சார் கொடுத்துட்டார்.
அப்போ நான் தூக்கம் முடிக்கலையா, நான் சாப்பிடாம இருந்தேன்னு, அதுக்கு அந்த கேரக்டர் நீ இப்படி பிஹேவ் பண்ணீங்கன்ற விஷயம். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.